வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய விதை, ஆனா அதுல மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியங்கள் மிக பெரியவை. நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி பூசணி விதைகள் சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான ஜிங்க் கிடைக்கும். நல்ல புரதம் கிடைக்கும். தூக்கம் மேம்படும். இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். ஆண்களுடைய புரோஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு அது உதவியா இருக்கும். உடல்ல டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன்களுக்கு தேவையான சத்துக்களை அது கொடுக்கறதுக்கு பயன்படும். ஆனால் பூசணி விதைகளை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அது அதிக பலன்களை கொடுக்கும், யாரெல்லாம் இது சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆபத்துக்கள் வரும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பூசணி விதைகள் இன்னைக்கு உலகம் முழுவதுமே சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் அதிகமாக இருக்கிறது புரோட்டீன், ஹெல்தி ஃபேட், ஜிங்க், மெக்னீஷியம், அயன், காப்பர், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் உடல்ல பல உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பல நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. ஜிங்க் ஏன் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னா, பூசணியில் இருக்கக்கூடிய இந்த ஜிங்க் அதிக அளவில் இருக்குது. ஜிங்க் என்ன செய்யுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது. காயம் ஆறுறதுக்கு உதவியாக இருக்குது. முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. தோல் ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குது. முக்கியமாக ஆண் பெண் இருவருக்கும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஜிங்க் பயன்படுது. ஆண்கள்ல ஜிங்க் குறைந்தா டெஸ்ட்ரோஸ்டரான் அந்த அளவும் குறையக்கூடும். அதனால தான் ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை ஆண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில் மெக்னீஷியம், ஹெல்தி ஃபேட், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஃபைபர் இதெல்லாம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. நல்ல கொழுப்புகள், அதாவது HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளை ஆதரிக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இதயத்திற்கு இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. ஸோ நீங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு பூசணி விதைகளை எடுத்துக்கிறலாம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, தூக்கத்திற்கு ஒரு சிறந்த உணவாக பூசணி விதைகள் இருக்குது. முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். சிலருக்கெல்லாம் மன அழுத்தத்தினால தூக்கமே வராது இரவு நேரங்களில். ஆனால் பூசணி விதைகளை நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டால் நல்ல ஒரு தூக்கம் கொடுக்கும். ஏன்னா இதில் மெக்னீஷியம், ட்ரைப்டோபன் என்ற அமினோ அமிலம் இருக்குது. இது உடல்ல நல்ல தூக்கத்தை ஆதரிக்கிறதுக்கு பங்கு வகிக்குது. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே நல்ல ஒரு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. பூசணி விதையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, புரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது. அதனால் உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு இரத்த சர்க்கரை வேகமாக உயர்றதை குறைக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. ஆனால் இது மருந்துக்கு மாற்றல்ல. நீங்கள் மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டு ஒரு புறம் பூசணி விதைகளை உட்கொள்றது ரொம்பவுமே ஆரோக்கியம். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்தும் புரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால இது வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அடிக்கடி பசி வராமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதனால நம்ம தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம், தேவையற்ற கலோரிகள் சாப்பிட்ற அந்த பழக்கம் குறையிறதுனால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தவிர்க்கிறதுக்கு பூசணி விதைகள் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால உடல் எடையை யாரெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் புரோட்டீனுக்காகவும் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் பூசணி விதைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை தாங்க. பூசணி விதையில் இரும்புச்சத்து, மெக்னீஷியம், புரோட்டீன், நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு விதையாக இருக்குது. ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இப்போ ஆண்களுக்கான நன்மைகளை, ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவரை, அதாவது டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில்
ஜிங்க், மெக்னீசியம், நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால இது ஹார்மோன் உருவாவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பூசணி விதைகள் வச்சிருக்குது. ஸோ பூசணி விதைகளை எடுக்கும்போது அவங்களுக்கு ஹார்மோன் உருவாக்கப்படும். அதாவது அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து உருவாகிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. வெறும் பூசணி விதைகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் உருவாகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கூடவே நீங்கள் சில பழக்க வழக்கங்களை செய்யணும். நல்லா தூங்கணும். 7 to 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். ஸோ நீங்கள் கடினமாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லலை. நடைப்பயிற்சி 20 to 30 நிமிடம் தினமும் மேற்கொள்ளலாம். அடுத்து உங்களுடைய உடல் எடையை கட்டுப்படுத்தணும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் யோகா இல்லைன்னா மூச்சு பயிற்சி செய்யலாம். மது, புகை குடிக்கிறதா நீங்கள் அருந்துறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய அந்த ஆண்மை பவர் வந்து உங்கள் உடலுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஜிங்க் குறைபாட்டினால தான் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து உடலில் குறைவாக இருக்கும். ஸோ ஜிங்க் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த டெஸ்டோஸ்டெரான் அளவும் அதிகரிக்கும். ஸோ ஆண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. அது கூடவே நீங்கள் ஹெல்த்தியான டிப்ஸை எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி ஆண்களுடைய ப்ரோஸ்டேட்டுக்கும் இது ஆரோக்கியத்தை கொடுக்குது. 40 வயதுக்கு பிறகு நிறைய பேருக்கு என்ன ஆகும், ஆண்களுக்கு அந்த ப்ரோஸ்டேட் வந்து பெருசாகும். இதனால அவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வர்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இரவுல பல முறையெல்லாம் சிலர் வந்து எந்திரிப்பாங்க. ஸோ இரவுல பல முறை எந்திரிக்கிறதுனால அவங்களுடைய தூக்கம் வந்து பாதிக்கப்படும். ஸோ இதனால காலையில் எந்திரிக்கும் போது உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும், டயர்டாக இருக்கும். ஸோ அந்த முழுமையாக சிறுநீர் வெளியேறாத ஒரு உணர்வு அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. சில ஆய்வுகள் இதை தெரிவிக்குது. பூசணி விதையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய், பூசணி விதையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய அந்த புரோஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறதாக சில ஆய்வுகள் கூறப்படுது. ஸோ இதனால பூசணி விதைகளை நீங்கள் ரெகுலராக உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய அந்த சிறுநீரக பை வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கப்படும், வலுவாக்கப்படும். அதே மாதிரி உங்களுடைய மொத்த உடலுக்குமே இது ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு இது பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூசணி விதைகளை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு நாளைக்கு நம்ம 20 to 30 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம சாப்பிடலாம். இதை எப்படி சாப்பிடணும்னா லேசாக நீங்கள் வடச்சட்டியில் போட்டு வறுத்து நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் சாலட் மாதிரி போட்டு சாப்பிடலாம், ஓட்ஸ் கூட சாப்பிடலாம், ஸ்மூத்தியில் சாப்பிடலாம், தயிரில் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா வெறுமனமே நீங்கள் வெறும் பூசணி விதைகளை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடலாம். ஆனால் இந்த பூசணி விதைகளை நீங்கள் உப்பு சேர்க்கறது, எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது, தாளிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. வெறுமனமே நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையாக உடலுக்கு போய் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் பூசணி விதைகளை எடுக்கும்போது, அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு உபசம், வாய்வு, வயிற்றுப்போக்கு இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் நட்ஸ் சாப்பிட்டால் அலர்ஜி ஆகும். அவங்க இந்த பூசணி விதைகளை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கிட்னி நோயாளிகள் அவங்களும் இந்த பூசணி விதையை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இது எல்லாமே ஒரு பொதுவான தகவல் இல்லையா? ஸோ கிட்னி நோயாளிகள் உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு தான் எடுக்கணும். மற்றபடி எல்லாருமே வந்து பூசணி விதைகளை உட்கொள்ளலாம். பூசணி விதை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு உணவு. இப்போ உலகம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஸோ இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது உடலுக்கு ரொம்பவுமே தேவையான ஊட்டச்சத்துக்கள். ஸோ எல்லாருமே பூசணி விதைகளை உட்கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.